கடைசி இன்னைக்கு எபிசோட் எப்படி இப்போது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, வேதவழி சொல்கிறாங்க, சபையில் அத்தனை பேருக்கு முன்னாடி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி தான் நீ சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கையில் அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. அப்புறம் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் வேதவழி ஆண்டியை பற்றி சொன்னது எல்லாமே போய் என் தங்கச்சி அவங்க ஒன்றும் குடும்பப்படத்தில் வரதட்சணை ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. வேதவழி வந்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்படியே என்னை சொல்கிறாங்க, இல்லைனா என் தங்கச்சியோட வளக ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வேதவழி ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. கடைசியில் கையில் சொல்கிறாங்க, ப்ளீஸ் தயவுசெய்து விக்னேஷை கூட்டுவாங்க என் தங்கச்சியோட வளக ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதர் சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் கட்டாயமாக உங்கள் மருமகளோட வளக ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். வேறு வழி இல்லாமல் அவங்களும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சரவணையில் பார்க்குறக்கா கையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி கட்டுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இவன் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணையில் சொல்கிறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, இப்போ கையில்னா என் மனசில் ஃப்ரெண்டுங்கிற எண்ணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னா கையில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சரவணையில் திருந்திட்டானா இல்லை கையில் மனசு மாற்றுறதுக்காக புதுசாக பிளான் பண்ணுறானா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச சரவணையில் உண்மையாகவே திருந்தின மாதிரியும் ஆனந்திக்கு ஜோடியாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்சமா நீங்கள் நினச்சிக்க நான் வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.